ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் டைம் வந்து என்னோடய டாட்டரோட நான் வந்து எக் மைனஸ் பண்ணியிருந்தேங்க. அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி உடச்சி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து மிளகு வந்து எடுத்திருக்கேங்க. அப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு வந்து உப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் இந்த அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு 3 சொட்டு தான் நான் போட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஆயிலை வந்து ஒரேடியாக ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி விட்டுக்கணும். இதோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து நம்மளுக்கு திக்காக இருக்குது. ஆனால் இது பத்தாதுங்க. இன்னும் நம்ம வந்து ஆயில் விட்டு கொஞ்சம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம மிக்சியை வந்து பல்ஸ் மோடில் வச்சு தாங்க நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணணுங்க. இதோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இந்த மயோனீஸை வந்து சாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டாக வந்து திக்காக இருக்குது இல்லைங்களா? இன்னுமே வந்து நம்ம நம்ம ஃபைனலாக இருக்கிற ஆயிலை ஊற்றி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மிக்சர் ஜாரை சாய்ச்சா கூட அந்த இது வந்து வரலை. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக வந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து மைனஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக எவ்வளோ ஸ்மூத் டெக்ஸ்சராக கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் ஹோட்டல்ஸில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. பட்டு எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம வந்து நேச்சுரலாக நல்லா வீட்டிலேயே வந்து அரைச்சிட்டோங்க. நான் வந்து என்னோடய சேனலில் பாயில்டு எக் வச்சு எப்படி வந்து மைனஸ் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அது நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி, அதுக்கப்புறம் ஷார்மா, குபூஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.